லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உன் பொண்ணுதான் நம்ம ஒட்டுமொத்த சொத்துக்கெல்லாம் வாரிசு. என்ன பணம்லாம் எடுக்குவான்னு கேக்குற? அத்தை, இந்த வீட்டு கொத்து சாவி என்கிட்ட இருந்தாலும் நான் உங்ககிட்ட கேட்காம ₹1 எடுக்க மாட்டேன் அத்தை. அபி, உன்னோட இடத்துல மட்டும் ஸ்ரீஜா இருந்தா இதே வார்த்தையை சொல்லுவாளா? கண்டிப்பா சொல்ல மாட்டா. உன்னோட இந்த மனசுதான் அபி உன்னை இன்னும் மேல மேல கொண்டு போகுது. 10,000 என்ன 10 லட்சம் கூட எடுத்துக்கோ. ஆனா நீங்க 2 பேரும் பழைய அபி சஞ்சீவா மாறி வரணும். சரிங்க அத்தை. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா. சரிங்க அத்தை. இந்தாங்க. கொடுங்கம்மா. பழங்கள்லாம் கேட்டிருந்தேன். ரெடியா இருக்கு. இதோ நான் எடுத்துட்டு வந்தேன். சரிங்கம்மா, வாங்க. வாங்க சார். வணக்கம். நீங்க தானே சஞ்சீவோட அண்ணன் சந்தோஷ்? ஆமா சார், நான் தான். நான் தான் ஹவுஸ் ஓனர். ஓ, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். உள்ள போங்க, உள்ள போங்கம்மா. வாங்கம்மா, உள்ள போலாம். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கொடுங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்களா? நல்லா இருக்கும். ஆமா, என்ன மத்தவங்க எல்லாம் காணோம்? பின்னால வந்துகிட்டு இருக்காங்க. அபியும் சஞ்சீவ் எங்க? அவங்க மேல ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க உட்காருங்க. பரவாயில்லமா. இல்ல பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. சரிங்க. நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க. வணக்கம் சார். எங்க பசங்களை கூட்டிட்டு வரல? இல்ல சார், வீட்ல இருக்காங்க. அப்படிங்களா? சரி சரி, உள்ள போங்க. ஓகே சார். காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூம்மா. நீ எடுத்துக்கமா. சரிங்க. ரேணுகா எடுத்துக்கமா. எடுத்துக்கிறேன். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. இதோ வந்துடுறேன். சரி. என்னடி ஸ்ரீஜா இது? வீடே கல்யாண வீடாட்டமா களை கட்டி இருக்கு. அபி குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனை கல்யாணம் மாதிரி கிராண்டா பண்றா. மா, அணைய போற விளக்கு எப்பவுமே பிரகாசமா தான் எரியும். நீ இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அணைய போற விளக்கா? என்னடி சொல்ற? அத அணைக்க நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு பொறுமையா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாரு. நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா. வா. இவங்க தான் நம்ம அபி வாழ்க்கையை கெடுத்தவங்க. எப்படி நடந்து வராங்கன்னு பாரு. வணக்கம்மா. வணக்கம் சந்தோஷ், நல்லா இருக்கீங்களா? சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உள்ள போங்க சார். சரி. இந்தாங்க. அம்மா, நல்லா இருக்கீங்களா? எடுத்துக்கோங்க. சாரி, நல்லா இருக்கு சார். இந்தாங்க. காபி ரொம்ப அருமையா இருக்கு. வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா வாங்க, உள்ள வாங்க. வணக்கம். வாங்க. அங்க போய் உட்காருங்க. ஓகே. ஐயரே, உங்களுக்கு ஏதாவது காஃபி? கொடுங்க. சரி. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. இந்த வீட்டோட தர்தரம் 2 வந்துருச்சுங்க. ஆமா. என்ன சந்தோஷ்? சொந்தக்காரங்களா வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாமா?
சஞ்சீவும் அபியும் வந்துட்டா ஆரம்பிச்சிடலாம். அவங்க என்ன வரலையா? இல்லையேப்பா. டேய் சஞ்சீவ், மா என்னடா நீ மட்டும் வந்திருக்க? அபி எங்க? அங்க பாருங்க. வாங்க வாங்க. வணக்கம் அபி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் அபி. ஸ்ரீஜா, உனக்கு சேர வேண்டிய நகை எல்லாத்தையும் அபி போட்டுக்கிட்டு நிக்கிறாடி. அத்தை, இப்ப நான் பழைய அபி ஆயிட்டேனா? பழைய அபிய விட இன்னும் நல்லா ஆயிட்ட. என் கொண்டு போற்றும் போல இருக்கு. ஐயரே, அம்மா எல்லாரும் வந்தாச்சு. பாப்பாக்கு பேர் வச்சிடலாமா? பேஷா வச்சிடலாம். குழந்தை எடுத்துட்டு வாங்க. சரி. அபி நீர் நான் போய் தூக்கிட்டு வரேன். அம்மா, என் வேலைய ஆரம்பிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏய், என்ன தாண்டி பண்ண போற? கேள்வி கேட்காம நடக்கிறத மட்டும் கவனி. ஏ பின்னாடி வாங்க. ஐயோ, என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நாளைக்கு எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல எனக்காக ஒண்ணு செய்யணும், பணம் தரேன்னு சொன்னீங்க. என்ன செய்யணும் ஸ்ரீஜா? ஸ்ரீஜா இதையெல்லாம் எப்ப பண்ணா? நம்ம கூட தானே இருந்தா. நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கு பிரச்சனை வந்துரும் போல இருக்கே ஸ்ரீஜா. சீதா எங்களை தப்பா எடுத்துக்க மாட்டாளா? தப்பா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு பணம் கிடைக்குதுல்ல. எங்க சொந்தத்துக்குள்ள மன கஷ்டம் வந்தாலும் காலப்போக்க அதெல்லாம் சரியாயிடும். ஆனா பணம் அப்படி இல்லல்ல. உங்களை தேடி வர வரலட்சுமிய வேண்டான்னு சொல்லாதீங்க. இல்ல ஸ்ரீஜா, சீதாம்மா எங்களை தப்பா எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. பணத்துக்காக நாங்க கேள்வி கேட்டு நம்ம சொந்தக்காரங்களும் எங்களை தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் உங்களை கேட்க சொன்ன கேள்வியெல்லாம் ரொம்ப சரியான கேள்வி. இந்த கேள்வி நம்ம சொந்தக்காரங்க மத்தியில உங்க பேரை கெடுக்காது. நீங்களே யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். என்ன இதுங்க ரெண்டும் இப்படி யோசிக்குதுங்க? ஸ்ரீஜா பிளானுக்கு ஒத்து வர மாட்டாளுங்களோ? நீங்க ஒத்துக்காட்டி கூட நான் சொன்னதையெல்லாம் நான் சொந்தக்காரங்க வேற யாரையாவது வச்சு பண்ணதான் போறேன். ஆனா நான் நினைச்சது கண்டிப்பா நடந்துரும். சரி, நீங்க கஷ்டப்படுறீங்களேன்னு உங்களுக்கு பணம் கொடுத்தா அது உங்களுக்கு உதவியா இருக்குமேன்னு நினைச்சேன். அதான் உங்ககிட்ட சொன்னேன். சரி ஸ்ரீஜா, நீங்க சொன்னதை நாங்க பண்றோம். எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி ஒத்துக்க வச்சுட்டா. ஸ்ரீஜா கெட்டிக்காரி தான். சரி, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல? நீங்க கேக்குற கேள்வியும் பேசுற பேச்சும் இந்த ஃபங்க்ஷனே நடக்காத அளவுக்கு ஆகணும். இந்த குடும்பம் அப்படியே நில குடைஞ்சு போயிடணும். சரி. நீங்க அப்படியே பின்னாடி வழியாவே அங்க ஹால்ல வந்து நின்றுங்க. சரிங்களா?
வர வர நீ ரொம்ப பயங்கரமா யோசிக்கிற ஸ்ரீஜா. பெரிய ஆள் தான் நீ. உள்ள வாமா. உள்ள போய் ஒதுங்கி நின்னு நடக்க போற பிரச்சனைய நம்ம குடும்ப சோகத்துல கண் கலங்கி நிக்கிறத பாக்கலாமா? சரி ஸ்ரீஜா, வா வா. சூ 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 சரிடா 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 ஓனண்டா ஓனண்டா. பாப்பா, என் பேத்திக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே என்னோட நன்றி. ம், எந்த தம்பதியும் தன்னோட வாழ்க்கையில காணாத கஷ்டங்களை அபியும் சஞ்சீவும் அனுபவிச்சுட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டத்திலேயே ரொம்ப கொடுமையானது பெத்த பிள்ளைய தொலைச்சிட்டு இருந்ததுதான். அதைவிட கொடுமை குழந்தை கூட இருந்தும் அது தெரியாம இருந்ததுதான். எந்த தாய்க்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. ஒரு வழியா அபி சஞ்சீவ் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு கிடைச்சிருச்சு. பிறந்தப்ப காணாம போன அவங்க குழந்தை அந்த கடவுள் அருளால திரும்பவும் கிடைச்சிருச்சு. அபியோட குழந்தை திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம்தான் எங்க குடும்பமே ரொம்ப நாள் கழிச்சு இப்ப சந்தோஷமா இருக்கு. இனி எங்க சந்தோஷமே எங்க பேத்தியால எங்களுக்கு கிடைச்ச இந்த சந்தோஷம்தான். இந்த சந்தோஷம் என்னைக்கும் எங்களுக்கு நிலைக்கணும். என் பேத்திக்கு அவ ஆசைப்பட்டது எல்லாம் கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாரும் அவ பேரை சொல்லி வாழ்த்திட்டு போங்க. ஐயரே, அம்மா, பாப்பாக்கு பேர் வச்சிடலாமா? வச்சிடலாமா? குழந்தைய தொட்டில போடுங்க. சஞ்சீவ் போடுப்பா. இதோ போடுறேன். வாங்க 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 வாங்க. குழந்தையோட அப்பா அம்மா 2 பேருமே இப்படி வந்து உட்காருங்க. அபி, ஒரு நிமிஷம். என்னம்மா, எதுக்கு அபிய தடுக்கிறீங்க? இல்ல சீதா, நான் உன்னை கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நீங்க கேக்குற நேரமே தப்பா எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. பேர் வைக்கும்போது கேக்குறீங்க, நீங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு கேட்க மாட்டீங்களா? பேர் வச்சதுக்கு அப்புறம் இதை கேட்டா நீங்க தாங்கிக்க முடியாது சீதா. பிரச்சனை இன்னும் அதிகமாகும். என்ன பிரச்சனை அதிகமாகும்? நீங்க எதுவும் கேட்க வேண்டாம், கொஞ்சம் பேசாம இருங்க. அபி, அத்தை, நீ குழந்தைக்கு தேனை கொடுத்து காதுல பேரை சொல்லுமா. எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? அக்கா என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க. யார் பயந்தா? சரோஜா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அத்தை, நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்க கிட்ட நம்ம கோவமா பேச வேண்டாம். நானா பேசுறேன்? அவங்க தாம்மா பேச வைக்கிறாங்க. அத்தை, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன கேட்கணும்? ஒண்ணும் இல்ல அபி. சீதா, உனக்கு குழந்தை பிறந்ததும் குழந்தை பல மாசம் கழிச்சு திரும்ப கிடைச்சதா சொன்னாங்கல்ல? ஆமா. குழந்தை திரும்ப கிடைச்சது சரி. திரும்ப கிடைச்ச குழந்தை உங்க குழந்தை தானே எதை வச்சு நம்புறீங்க? ஸ்ரீஜா, பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மாரியம்மா,
என்ன கேக்குறீங்க நீங்க? பாத்து பேசுங்க. அக்கா கேக்குறது சரிதானே சீதா? எதுக்கு கோவப்படுறீங்க? அன்னைக்கு அபிக்கு பிறந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல நீங்க யாரும் போய் பார்க்கல. அவ்வளவு ஏன் அபியே அவ குழந்தைய பார்க்கல. குழந்தை காணாம போய் பல மாசம் கிடைச்சுதான் உங்களுக்கு குழந்தைய கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அது உங்க குழந்தையா இருக்கும்னு என்ன உறுதி? தொலைஞ்சு போன வேற யார் குழந்தையாவது உங்களுக்கு கிடைச்சிருந்தா? பாருங்க, ஹாஸ்பிட்டல்ல பிறந்த குழந்தைய பார்க்கலன்னு யார் சொன்னா? நான் பார்த்தேன். எனக்கு தெரியும் என் குழந்தை யாருன்னு. சஞ்சய் தம்பி, நீங்க அந்த குழந்தைய பார்த்ததாவே இருக்கட்டும். எவ்வளவு நேரம் உங்க குழந்தை முகத்தை நீங்க பார்த்திருப்பீங்க? ஒரு மணி நேரம் இருக்குமா? ஆமா, இருக்கும். பிறந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். குழந்தையோட முக சாயல் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அத சரியா அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்க குழந்தை பிறந்து 1 மணி நேரம் தான் உங்க குழந்தை முகத்தை பார்த்திருக்க முடியும். அதுக்கப்புறம் பல மாசம் கழிச்சு உங்க குழந்தைய திரும்ப பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி அது உங்க குழந்தை தானே அடையாளம் தெரியும்? இந்த பாருங்க, பெத்த அப்பாக்கு குழந்தை முகம் எப்படிங்க மறக்கும்? என்ன தம்பி பேசுறீங்க? அம்மாக்கே டாக்டர் சொல்லிதான் தான் குழந்தைய தெரியும். சரி, நீங்க சொல்றபடியே இருக்கட்டும். நாங்க எங்க குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் வச்சிருக்கோம். குழந்தையோட புருவத்துல ஒரு மச்சம் இருக்கும். இந்த மச்சத்தை வச்சுதான் என் குழந்தைய நான் அடையாளம் கண்டுபிடிச்சேன். அப்ப என்ன சொல்ல வரீங்க? புருவத்துக்கிட்ட மச்சம் இருந்தா அது உங்க குழந்தைன்னு சொல்லுவீங்களா? சஞ்சீவ் சொன்ன இந்த பாயிண்டும் அவுட்டு. மச்சத்தை வச்செல்லாம் குழந்தைய அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பேசுறீங்க? பால் குடுக்குற தாய்க்கு தெரியாதா தன் புள்ள யாருன்னு? இது ஏன் பாப்பாதான். இத்தனை நாள் உன் குழந்தைன்னு தெரியாம தான் அத கூடவே வச்சுட்டு பால் கொடுத்துட்டு இருந்த. அப்படித்தானே உங்க அத்தை சொன்னாங்க? இந்த பாயிண்டும் அவுட்டு. என்ன பேசுறீங்க? விசேஷத்துல வேணுனே வந்து இப்படி பிரச்சனை பண்றீங்களா? இப்ப எதுக்கு மாரியம்மா திட்டுறீங்க? அவங்க கேட்ட கேள்விக்கு தெளிவான பதில சொல்லுங்க. அதை விட்டு கோவப்படுறீங்க. மாரியம்மா சொன்னதே சொந்தக்காரங்களாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கடி. ஊரார் வீட்டு குழந்தைய உங்க குழந்தைன்னு பேரு வச்சா அதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது. இங்க பாருங்க, இது ஒண்ணு ஊரா வீட்டு குழந்தை கிடையாது. இது எங்க குழந்தை தான். குழந்தைய திருடிட்டு போனவங்களே அதை ஒத்துக்கிட்டாங்க. குழந்தைய தூக்குனவ திருடி தானே? அவ போய் சொல்லியிருந்தா? சகுந்தலா, நீ ரொம்ப பேசுற. ஸ்ரீஜா, நீ கொளுத்தி போட்டது செம்மையா எரிய ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம உறவுக்காரங்க அத்தனை பேரும் அது அபி குழந்தை இல்லன்னு நம்புற மாதிரி பண்ணிட்டேன். எனக்கு இதெல்லாம் பத்தாதுமா. அந்த அபி குழந்தைய அவகிட்ட இருந்து பிரிச்சு காட்டுறேன். ஏய், எப்படி? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இனி நடக்கிறத மட்டும் பாரு. உன் குழந்தைய என்கிட்ட தெரியாம நான் பால் கொடுக்கறேன். சரிங்கம்மா. குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு